எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று கீழே இருக்கிற முழங்கால் படியிட்டு கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயத்தின் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த 2025 வருஷத்தின் 9ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாள் கால வேளையில் என்னை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயத்தின் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை முழு புறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நம்ம தான் ஜாஸ்தி ஜெபிங்க பார்க்கலாம். ஆமை கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்கள் அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை உற்சாகமாக தட்டி மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி இந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என்னை குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என்னை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார் ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தமும் நடத்துகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார் சென்று குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என்னை குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என்னை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம் புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம் கரங்களை தட்டி குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்
கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதுமே மிக திருநாமத்திற்கு சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியிலுக்கு தான் அருமையான பிரதர் இமானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 119 சங்கீதம் 161 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 161 வசனத்திலிருந்து 176 வசனம் வரைக்கும் 119 சங்கீதத்தில் 161 வசனத்திலிருந்து 176 வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 119 வசனம் 161 முதல் கடைசி வரை. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உம் வசனத்திற்கு பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. என் ஆத்மா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன்.
கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும்போது என் உதடுகள் உம் துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. என் ஆத்மா பிழைத்திருக்கிறது, உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிட்டு கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர். யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 162 வசனத்தையும் 165 வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? மிகுந்த உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபிரதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லும். நம்ம தெரியுது பாஸ்டமா தேவ செய்திகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சாம வந்தவங்களை கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி இருக்கணும். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கம்பீர சத்தன் போன வாரம் சொன்னார் இல்லையா? இங்கே ஆரவாரத்தோடு கம்பீரத்தோடு தேவனை ஆராதிக்கணும். கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம், ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். அதனால் இங்கே சந்தோஷம் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா ராஜாதி ராஜாவை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு காண செய்தார், நம்மளை காப்பாற்றினார். அதற்காக என்ன செய்கிறோம்? துதிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தர் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை இன்றைய தினத்தில் உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் தாமே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32-33 வாசித்தீங்கன்னா, புலம்பல் இவைகளிலிருந்து வார்த்தைகளை எடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் உங்களோடு பேசும்படியாய் வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32-33. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. இந்த வார்த்தைகள் அருமையா. என்ன காலையிலே சஞ்சலம். இது எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல், புலம்பி ஆண்டவரை பற்றி புலம்புகிறதான காரியங்கள். ஆண்டவர் நிறைய பேர் இதெல்லாம் உண்டு. நிறைய பேர் புலம்புவாங்க, தனிமையில் புலம்புவாங்க, தேவசமத்தில் புலம்புவாங்க, பிரச்சனையை மனுஷரை பார்த்தா புலம்புவாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும். அப்போ சஞ்சலப்படுத்துவார். கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் ஒன்று இவங்களா வர வச்சுக்கிறது, இல்லைன்னா இவங்களா போய் சிக்கிக்கிறது, இல்லை சத்துரு மூலமாக வர்றது, இல்லை பாவத்தினால் வர்றது, ஆண்டவர் கோபமூட்டத்தினால் வருது. சஞ்சலப்படுத்துகிற தமது கிருபையின்படி எனக்கு இறங்குவார். எப்படி? சஞ்சலப்படுத்தினாலும். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஆழமான தேவனுக்குள்ள ஒரு உறவு, ஐக்கியம், அன்பு, இப்போ இவங்க இருக்கிறவங்க தான் அந்த மனரம்யம், மனப்பக்குவம். ஆண்டவர் இது ஏதோ நோக்கம், ஒரு திட்டம், ஒரு அவர் அதற்காக இதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். சில பேர் உணர்ந்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அறிக்கையிடுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவரே இதை தேவனுடைய பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாமல் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? சஞ்சலத்தில், இக்கட்டில், இந்த கஷ்டத்தில், இந்த பிரச்சனையில் முறுமுறுக்கிறது, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுது, ஆண்டவரை துக்கப்படுத்துறது, ஆண்டவர் துதிக்காமல் விட்டுறது, பல காரியங்கள் இருக்குது. சஞ்சலப்படுத்துவேன். அவர் நேசிக்கிறவர்களை சிச்சிக்கிறான்னு சொல்லப்பட்டு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மனப்பூர்வமாக எதை செய்யறதில்லை. உங்களை அடிக்கணும் அவருக்கு நான் ஆசையா அப்படியா? சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லைன்னு சொல்லப்பட்டு. இப்போ கஷ்டம். ஒரு தகப்பன், தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு இப்படி இருக்கும்போது பிள்ளைங்களை என்ன செய்கிறோம்? ஒரு நல்வழியில் நடத்த, ஒரு சரியானபடி நடத்த. அந்த குழந்தைங்களுக்கு இப்போ தெரியாது, ஏன்டா இப்படி, எதிர்காலத்தை பற்றி தெரியாது, பிற்காலத்தை பற்றி தெரியாது இல்லையா? அதனால் அடிக்கிறோம். கஷ்டமாக இருக்கும். ஹோம்ஒர்க்கு முடிக்கணும்,
இப்போ ஸ்கூலில் எவ்வளோ கண்டிஷன் ரூல்ஸ், லேட்டாக வந்தால் பனிஷ்மெண்ட்டு. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன சரியானபடி இல்லைனா, நீதியாய் வாழலனா, உண்மையாக வாழலனா, பரிசுத்தத்தை விரும்பலைனா, வசனப்படி வாழலைனா, இவைகளெல்லாம் சஞ்சலங்கள். அந்த நேரத்தில் கோபமாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு கோபமாக இருக்கும் அம்மா அப்பா கிட்ட? சில நேரத்தில் அடிப்போம் இல்லையா? கோச்சிட்டு எவ்வளோ நேரம் நிற்கும்? நாமளே என்ன செய்வோம்? மன இறங்கி போய் இறங்குவோம். சிலது பிடிவாதமாக அப்படி இருக்கும். சில பிள்ளைங்களை விட்டுருவாங்க. நீ எவ்வளோ நேரம் இருக்கிறியா, அழுறியா அழு, எவ்வளோ நேரம் படுறிய படு, நான் செய்ய முடியாது, நீ ஏன் வந்தாதான். சில பிள்ளைங்க அப்படியே மறந்து ஓடி வந்து அம்மா நானும் வச்சுக்கோம். சில பிள்ளைங்க நம்மளா போய் கெஞ்சினா தான் வரும். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிலாம் என்ன இருக்குது, நிறைய காரியங்கள். பிள்ளைகள் ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி. அப்படி தான் நாமளும் தேவனிடத்தில் எப்படி இருக்கும், சஞ்சலப்படுத்துவார். அவர் எவ்வளோ ருசிச்சிருந்தா அவர் என்னை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவார். சஞ்சலங்கள் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல விதமான சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள். ஆனால் தான் உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க 8:2. ஏன் சஞ்சலப்படுத்துறார்? நம்ம அவருடைய பிள்ளையா, ஏன் பிள்ளைகளே அதுங்க நல்வழிக்காக, அது எதிர்காலத்துக்காக, அவங்க நல்லா இருக்கிறதுக்காக, நல்ல ஒழுக்கத்துக்காக, நல்ல பழக்க வழக்கங்களுக்காக, நல்ல பிள்ளைங்க பேர் வாங்குறதுக்காக, சீரழிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. இதுக்காக தான் பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? அடிக்கிறோம், அடித்து வளர்க்குறோம், ஒழுக்கத்தில் வளர்க்குறோம். அதே தான் தேவன் நம்மளை உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படி கட்டளை கை கொள்ளுவையா கை கொள்ள மாட்டாயோ, ஆண்டுட்டு விலகி போயிடாது, பாவத்தில் சாபத்தில் விழுந்துடாது, உலக பிள்ளைகளை போல் அவர்களோடு போய் கலந்துக்காது, அதில் ஏதாவது கஷ்டங்கள் ஆபத்தில் மாட்டிக்க கொள்ளக்கூடாதுன்றதுக்காக தான் பிள்ளைகளை நடத்துகிற மாதிரி கர்த்தர் நம்மளை நடத்துவார். வாசிங்க உபாகமும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த காரியங்கள், நடத்தி வந்த காரியங்கள் அவர் நடத்தணும், கரம் பிடித்து அவர் நடத்தணும். நம்ம இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளணும், சரியானபடி ஆகணும். இருதயத்தில் வாசம் பண்ணுற ஆண்டவற்றில் சரியானபடி வாழ்கிறோமா, உத்தமாக வாழறோமா, விசுவாசித்து வாழறோமா, வசந்தபடி நடக்கிறோமா, பிரியமா இருக்கிறோமா, அவர் பயந்து இருக்கிறோமா, அவருக்கு ஒரு மன காரியத்தை விட்டு விலகிறோமா, வெறுக்கிறோமா, ஏன்னா பரிசுத்தர் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக சிறுமையாக்குகிறது இல்லை அவர். மனப்பூர்வமாக ஒரு குழந்தை அடித்து கேட்டுக்கிட்டு சாகட்டும் விட்டுருவோமா? சில பேருக்கு எல்லாம் தெரியும், பிள்ளைய வாழ்ந்தாதான் அவங்கள போல இஷ்டம் போல எப்படினாலும் வாழ வேண்டியிருந்த முடியாது. இந்த ஆசீர்வாதம் தேவனால் உண்டார ஆசீர்வாதம் கிடைக்காது. அவருக்காக நமக்காக ரத்தம் சிந்திருந்து வேஸ்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க என்ன பார்க்குறாங்க, யார் என்ன பார்க்குறாங்க இல்லையா? சோதிக்கிறார். அதனால தான் எருது நீங்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளும்படி சோதிக்கிறார். தேவனுடைய பிள்ளை இந்த சோதனையை தான் மேற்கொள்ளணும், உங்களை சரி பண்ணும்படி. அதனால தான் யோபு சோதித்த பின், யோபு சொல்கிறார் இல்லையா, எல்லா காரியம் அவர் சோதித்த பின், இந்த காரியங்கள்லாம் அவர் சகிச்சதுனால தான் ரெட்டித்தனமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், உத்தமத்தை காத்து கொண்டார், உறுதியாக இருந்தார். அடிக்கடி இந்த யோபுக்கு சம்பவங்களை சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கை கொள்ளும்படி, என்னை விட்டு போய் என் பிள்ளைங்க சீர்கெட்டு போக ஒரு தாய் தகப்பன் விட மாட்டாங்க. வேணாம், அங்கே போகணும், இங்கே போகாது, இங்கே எடுக்காது, எங்கே இருக்கிற இங்கே வா, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, என்ன இருக்க, எவ்வளோ அக்கறை உள்ள தேவன். அதுபோல் தகப்பனை போல உபாம் சுமந்து கொண்டு வந்ததை நினைச்சு பாருங்க. தாயின் மேலே நேசிக்கிற தேவனை பாருங்க. நன்றி செலுத்துறது இல்லையே, துதிக்கிறது இல்லையே, கனம் பண்ணுறது இல்லையே. எத்தனை பேர் வரல பாருங்க, எவ்வளோ ஒரு அசட்டை தேவனுடைய பிள்ளைகளே. அதனால உபாகமத்தில் இதை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த யோபுல பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 17-18 பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிறார், அவரே காயங்களை கட்டுகிறார்னு சொல்லப்பட்டு. ஏன் அடிக்கிறோம்? அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் நாளடைவில் புரிஞ்சிக்கும் இல்லையா, பழகிடும். கொஞ்ச நேரம் அதை மறுபடியும் என்ன செய்யலாம், சில பிள்ளைங்க மறுத்துரும். இப்போ வரும்போது ஒரு விசுவாசிக்கிட்டு கேட்குறேன், ஏமா அவ்வளோ லேட்டு, குழந்தைங்க தான் ஐயா அடிக்கணும், அந்த அடிச்சுக்கோங்க அப்படின்னு தான் ஒரு குழந்தை. அப்போ ஏனோ தான் விட்டுறாங்க. இப்போது ஒரு கஷ்டமாக ஒரு உடம்பு சரியில்லைன்னா எப்படியாவது கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறோம், அதுங்களுக்கு மருந்து கொடுக்குறதோ, அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் கடினமாக இருக்கும். எங்களெல்லாம் அப்படிலாம் கடினமாக கஷ்டமாக வளர்த்தாங்க. அதனால தான் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்ற வரைக்கும் அதை நினச்சி பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே ரொம்ப கண்டிஷன், எதுவுமே கிடையாது. நடந்து வரும், ஆலயத்துக்கு வந்து
எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க, எல்லாருமே ஃபாஸ்டிங். அப்படிலாம் இருந்து வசனத்தை சொல்லி அப்படி வாழ்ந்ததுனால தான் அந்த ஒழுக்கம், பக்தி, பயம். இன்னைக்கு ஓய்வு நாள், ஆண்டோடைய ஆலயத்தில் அமைதியாக இருக்கணும், இப்படி இருக்கணும், பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறோம். முதிர் வயதிலும் அதை விடாது இருக்கும் பிள்ளைகள்னு சொல்லப்பட்டு நான் நடத்துறதில்லை. பிள்ளைகளை நிறைய பேர் சிச்சித்து போதிக்கிறது இல்லை. வேதத்தை மறந்தார்கள், நான் அவர்கள் பிள்ளைகளை மறந்துடுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். ஸ்கூலில் இல்லைன்னா கண்டிஷன் இல்லையா, எதோ ஆப்சண்ட்டு இல்லைன்னா வெளியே தள்ளிடுவாங்க. எங்களாம் அப்படி தான், அங்கெல்லாம் யார் என்னன்னு கிடையாது. அதே மாதிரி பிள்ளைங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், யோபுல வாசிங்க 5:17-18 வாசிங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரே அடிக்கிறார், அவரே ஆற்றுகிறார், காயங்களை கட்டுகிறார். அவர் கரம் நம்மளை நடத்தும்படி. அவர் கரத்துக்குள்ளே இருக்கிறோமா? அவர் எங்களை நடத்தும் ஆண்டவரே, அவர் கரத்தில் நம்மளை தந்திருக்கிறோமா? பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தான் தகப்பன் நம்மளை வழி நடத்துவார், போதிப்பார், எச்சரிப்பார், ஆட்கொள்ளுவார், உணர்த்துவார், ஆலோசனை கொடுப்பார், பாதுகாப்பு கொடுப்பார். அவர் கரத்துக்குள்ளே இருக்கிறோமா? ஆண்டவரே இது எதனால் நேரிட்டது, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சலசலப்பு? நிறைய பேர் இந்த சஞ்சலம், நெருக்கம், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிறுமை தொடர்ந்து நான் என்ன பண்ணேன் ஒத்துக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை தேடும் மற்றும் தன் பிழைகளை உணர்வன் யார் இல்லை. முதலாவது நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். எந்த காரியத்தில் ஏன் தாமதம் ஆகுது, ஏன் தடையாகுது, அவருடைய சித்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பார்க்கணும். அவரே காயங்களை அவரே நடத்துகிறார். ஏன்னா சரி பண்ணுவார், கட்டளைப்படி அவர் பிள்ளையா வாழும்படி நம்மளை சரி பண்ணுகிறார் ஆண்டவர் பிள்ளைங்க. எப்படி நம்ம தேடுறோம்? பயத்தோடு தேடுறோமா, மொழி இதயத்தோடு தேடுறோமா, உண்மையாய் தேடுறோமா, பயந்து நேசித்து வாழ்கிறோமா, அவருக்கு பிரியப்படுத்தும்படி வாழ்கிறோமா? இதெல்லாம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வேலையெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தீங்கன்னா அவரே காயங்களை, இதுவும் அதே வசனத்துக்கு ஒத்தான வசனங்களாக இருக்கும். வாசிங்க ஓசியா 6ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அவர் சமூகத்தில் பிழைக்கணும்னா ஒரு சின்ன சின்ன காரியத்தில் முறுமுறுத்து சோர்ந்து போய் கலங்கி போய் ஆண்டவர் விட்டு தூரம் போய் ஆண்டவர் நேசிக்காமல் பிரியம் இல்லாமல் பயப்படாமல் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவர் மேலே கசப்பு வைத்தக்கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆண்டவர் தேடுகிறத விட்டுறக்கூடாது. பீறினார், அடித்தார், அவரே காயங்களை கட்டுவார், மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அவர் சமூகத்தில் பிழைக்கும்படி இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ வெட்கத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லப்பட்டு அவமானத்தையும் கஷ்டங்களையும் நமக்கு வேதனை கொடுக்கும் பிள்ளைங்க. அந்த கண்டிப்பாக சிச்சை ஏற்றுக்கிறது இல்லை. நேசிக்காத புத்திரன் உண்டோ, நேசிக்கிறதால சிச்சிக்கிறார். இந்த மாதிரி சஞ்சலங்கள் அதில் நம்ம கற்றுக்கணும், விசுவாசத்தில் வளரணும், சகிக்கணும், தேவசமத்தில் அர்ப்பணிக்கணும். எதனால், யாரால், ஏன் நான் கீழ்ப்படலையா, உண்மையா இல்லையா, பயப்படலையா, எதனால் வந்த சோதனைகள்? தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 10 வாசித்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 18-19 பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டு உணரும்படி அந்த உணர்வு இருக்காது நிறைய பேருக்கு. நெருக்கம் உண்டாக்குவே, நெருக்கத்தில் தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் சில காரியங்கள், இந்த சஞ்சலங்கள், அவர் மனப்பூர்வமாக இந்த உங்களை கஷ்டப்படுத்தணும் விரும்பலை. வேறுமனே நம்ம பிள்ளைகளை அடிப்போம், தேவையில்லாமல் அடிப்போம். அது சரியில்லை, ஒழுங்கினோம். இந்த மாதிரி சண்டை போடுது. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டை இல்லையா? அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி பண்ணி சமாதானப்படுத்த குழந்தைங்களுக்குள்ள. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ பெற்றோராகி நாம் என்ன செய்யணும்? நல்வழி நடத்துகிறோம். இதை செய்யக்கூடாது, அன்பாக இருக்கணும். அதே தான் நம்மளையும் கர்த்தர் நடத்துகிறார். வாசிங்க அந்த வசனங்களே. இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடியதாய் இருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சில காரியங்களை சகிக்கணும். நிந்தையா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், அதை அப்படியே ஆண்டவர் விட்டுற மாட்டார். நீ வேதனையில் இருப்ப, கஷ்டப்படும் போது, நெருக்கத்தில் கஷ்டப்படும் போது, உன் பிரச்சனைகளை கஷ்டப்படும் போது நீ கண்ணீர் வடிக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன் இல்லை. சாதாரணமாக நாமளே என்ன செய்கிறோம்? ரொம்ப அழுது துடிச்சு கலந்தா மனதுருங்குவோம். இப்போ பாருங்கள், வரும்போது ஒரு சகோதரி ரொம்ப முடியல, எம்எம்எல் காந்தியுடைய அம்மாவுக்கும் ரொம்ப முடியல. அப்போவே சொன்னோம், முன்னவே சொன்னோம், சீக்கிரம் அட்மிட் பண்ணி அவங்கள கொஞ்சம் போய் பாருங்கள். கேட்க மாட்டேன்றாங்கய்யா, வேணான்றாங்கய்யா, யார் பேச்சும் அடங்க மாட்டேன்றாங்கய்யா. அம்மா ஒரு வயசாகிட்ட பிறகு ஒரு குழந்தைகள் தானே கேட்க மாட்டேன்றாங்க இல்லையா? இப்போ என்ன செய்கிறோம்? அடிச்சு கிடிச்சு எப்படியா ஸ்கூலில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு விடுறோம். வரவே மாட்டேங்குது, கத்துது, ஒரே தொல்லை பண்ணாலும் அதுங்க எதிர்காலத்தை எப்படி என்ன செய்கிறோம்? கஷ்டப்பட்டு கொண்டு விடுறோமா இல்லையா? நாளடைவில் அதுங்க கற்றுக்கும் பழகின பிறகு. அதே தான் இன்றைக்கி காலைல இப்போ என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கோ, இப்போ ரொம்ப முடியாதப்பா என்ன ஹாஸ்பிட்டல் இப்போ கொண்டு போங்க. அப்போ கேட்டால் வரல, வருத்தப்படுறாங்க, பிள்ளைங்களாம் சேர்ந்து வேதனைப்படுறாங்க, சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். நெருக்கும் இந்த சஞ்சலங்கள், அந்த நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேவனை அந்த நேரத்தில் பற்றி கொள்றீங்களா? உறுதியாக இருக்கீங்களா? அன்பாக இருக்கீங்களா? விசுவாசத்தை நாடுறீங்களா? தொடர்ந்து தேவனை தேடுறீங்களா? இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டு உணரும்படி நெருக்கம் உண்டாக்குவாராம். இதனால தான் சில காரியங்கள் அந்த இக்கட்டிலும் துன்பத்திலும் யோபுல என்ன செய்ய கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த மனரம்மையை வரணும் நமக்கு. அவரே கொடுக்கிறவரு, அவரே எடுக்கிறவரு, திரும்பி ஆசீர்வதிப்பார், திரும்பியுமே என்னை உயிர்ப்பிப்பார். அவர் சமூகத்தில் அப்பதான் பிழைக்க முடியும். அவர் உறவு, அவருடைய பிள்ளைங்க, சகலமும் நன்மைக்கு அதுவாக செய்கிற தேவனுடைய பிள்ளைங்களே. அவர் பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாவற்றிலும் சஞ்சலத்தை சகிப்பீர்கள். மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவன், மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சகிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்களே. வாசிங்க 142 சங்கீதத்தில் 1-2 வாசித்தீங்கன்னா, சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், சத்தமிட்டு அபயமிட்டு கூப்பிடுகிறேன், அறிக்கையிடுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்க முடியாது. எல்லார்ட்டையும் தாய் தந்தையாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒருவருக்கு ஒரு உண்மை இல்லை. இப்போலாம் பகிர்ந்துக்கிறது கிடையாது, ஓப்பனாக சொல்கிறது கிடையாது. ஆனால் தான் குடும்பத்தில் இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அண்ணால் கணவர் அப்படி, நான் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் அல்லவோ. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். நெருக்கம், கஷ்டம், பிரச்சனைங்க என்ன மனுஷர் சொன்னாலும் அவங்க சுமக்க முடியாதுமா, அவையிலிருந்து விடுவிக்க முடியாது, உங்களை ஆறுதல் படுத்த முடியாது, உங்களை தேற்ற முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அது புரிஞ்சுக்கோங்க. முதல் நாள் நல்ல முழங்காலில் தேவனிடத்தில் நல்ல உறவாடி நல்ல இருதயத்தை ஊற்றி செபிக்கிறவங்க தான் இந்த பக்குவத்தில் எரேமியா மாதிரி சொல்ல முடியும். சஞ்சலப்படுத்தினாலும், எனக்கு நெருக்கம் உண்டாக்குனாலும், எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும், எனக்கு நிந்தையை கொடுத்தாலும், எனக்கு வறுமையை கொடுத்தாலும், எனக்கு பிரச்சனை பலவீனமாக இருந்தாலும் அவர் என்னை தாங்குவார், இதில் தப்புவிப்பார், விடுவிப்பார், கிருபையின்படி இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள ஒரு உறவு, ஐக்கியம், அன்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளே, சஞ்சலப்படுத்தினால் மிகுந்த கிருபையின்படி, இல்லைன்னா அவர் கிருபை இருக்காது. அதை சகிக்கலைன்னா நீங்களே எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆண்டவர் முறுமுறுக்க கூடாது, ஆண்டவர்கிட்ட தூரம் போயிடும், ஆண்டவர்கிட்ட விலகி போயிடக்கூடாது, ஆண்டவர் அசட்டை பண்ணிடவே கூடாது. ஆசீர்வாதம் தங்காது, ஆசீர்வாதம் இருக்காது, நாலு வேறு வழியாக போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க. அதிலே தான் இன்னும் 139 சங்கீதம் 5 பார்த்தீங்கன்னா, முற்பக்கத்திலும் பிற்பக்கத்திலும் என்னை நெருக்குகிறீர், உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன், எங்கேயும் மறைஞ்சு ஓட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே தாவீது சொல்றார், கெபியிலும் காடுகளிலும் அப்படியே அலைந்து அவர் ராஜாவா எவ்வளோ நெருக்கப்பட்டார், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட தாவீது எழுதுறாரு. வாசிங்க. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். எப்படி? ஆனாலும் தேவனுடைய பிள்ளைங்க ஓடி போய் தகப்பன் என்ன செய்வாங்க, கெட்டகுமார் என்ன சொன்ன, எப்போ வருவான் என் மகன் காத்து கொண்டிருக்கிறது போல. நீங்கள் எப்போ தேவசமத்தில் வந்து கழிகுறீங்க, நான் எப்போதும் தகப்பன், நீங்கள் தான் விலகி ஓடினா என்ன பண்ண முடியும்? துன்மார்க்கமாக செலவழிந்த மாதிரி இஷ்டம் போல் ஓடுற பிள்ளைகளை அவர் எவ்வளோ தான் சொல்ல முடியும், எச்சரிக்க முடியும், உணர்த்த முடியும், போதிக்க முடியும். நான் இப்படி தான் இருப்பேன்றவங்களை ஒன்றும் திருத்த முடியாது. நிறைய காரியங்களில்
இதே சங்கீதம் 192 119 பார்த்தீங்கன்னா வாசிங்க. இப்படி வேதம் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். வேதத்தை அவ்வளவு நேசிக்கிறவங்களுக்கு தான் இந்த துக்கம் மாறும். மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்தில் நீங்கள் என்ன போய் ஆறுதல் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, கூட இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, தேற்றுவாங்க, பண உதவி செய்வாங்க. எத்தனை நாள் இங்கே கூடவே இருப்பாங்க. உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது, உங்கள் பலவீனத்தை சுமந்துக்க முடியாது, உங்கள் துக்கங்களை சுமக்க முடியாது, உங்கள் காயங்களை ஆற்ற முடியாது, யாராலையும் முடியாது. அதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மரித்தார். உங்களை சுமக்கிறேன், நான் சுமக்கிறேன், பாவங்களை சுமக்கிறேன், உன் மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக, உன் சாபத்துக்காக நான் மரிச்சிருக்கிறேன். விசுவாசம் இல்லை ஆண்டவர் மேல. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனமகிழ்ச்சி இராதிருந்தால் வேதத்தை நேசிக்கிறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறது கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறாரே அதை செய்வார். அந்த வாக்குத்தத்தம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிய பிறந்து இருப்பேன், தகப்பனை போல யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன், தகப்பனை போல சுமப்பேன், யார் மாறினாலும் நான் மாற மாட்டேன், யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவர் மனுஷன் மாறுவான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. மனுஷன் நம்ப பற்றுது நலம் இல்லை. மனுஷன் மேலே தான் நம்பிக்கை வரும், மாம்சத்து மேலே தான் நம்பிக்கை வரும், பணத்து மேலே தான் நம்பிக்கை வரும். ஆண்டவர் மேலே, வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் சஞ்சலங்களை சகிக்க முடியல, அவருடைய பிள்ளையா தொடர்ந்து போக முடியல, அவருடைய ஆசீர்வாதத்தை கலிகூற முடியல. வேதம் என் மனமகிழ்ச்சி, சந்தோஷத்துக்கு இருந்துச்சு. சத்திய வேத வசனம் ரொம்ப நேசித்து படிக்கணும். ஜோமன்ட்டா மட்டும் போதாது, உணர்ந்து பயந்து கனம் பண்ணி இந்த வாக்கு தத்தங்களை எனக்காக தான் எழுதியிருக்குது, அதனால தான் ஜீவன் இல்லை இந்த வார்த்தையில். நேசித்து பார்க்காரன் அழகாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்களுக்காக தான் இந்த நேரத்தில் எப்படி எப்படி இருக்கணும், நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு உதாரணமாக நிறைய காரியங்களை வேதத்தில் சத்திய வேதம் நமக்காக தான் எழுதியிருக்கு. எல்லாம் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தினமும் நல்லா நேசித்து படிக்க கற்று மன மகிழ்ச்சியா அப்போதான் கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா இல்லைன்னா வேதத்தை நேசிக்கல, உள்ளத்தில் இல்லைன்னு அர்த்தம், கை கொள்ளல, விசுவாசிக்கல. அதனால்தான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியா இல்லை. மேலோட்டமாக கடமைக்காக படிச்சா அவ்வளோ ஆழமான முத்துக்கள் இருக்கு வேதத்தில், ரகசியங்கள் இருக்கு, நம்ம காயங்களை ஆற்றுகிறது இருக்கு, தைலத்துக்கு ஒப்பான நல்ல தைலமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு ரணங்களை ஆத்தும் உள்ளத்தின் காயங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சாதான். 30:11 கூட வாசின சங்கீதத்தில் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறேன். நல்லா நிறைய நாட்களை புலம்பியிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். யாரும் பகிர்ந்துக்கல, யாரும் விசாரிக்கல, என்னை தேற்றுவார் இல்லை, என்னை விடுவிப்பார் இல்லை, என்னை தாங்குவார் இல்லை. அவ்வளோ சூழ்நிலாம் நிறைய இந்த துன்பத்தில், நெருக்கத்திலையும், உபத்திரவங்களும், கஷ்டங்களையும் தான் நான் நிறைய கற்றுக்கினேன். தேவன் தான் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டேன். அவர் பாதப்படி தான், அவர் சமூகம் தான். மனுஷெல்லாம் இந்த சொல்லுவாங்க, இந்த வரணுவாங்க, தேற்றுவாங்க, உதவி செய்வானுவாங்க, அவ்வளோதாங்க. அந்த நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த மன மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். அவர் என்னோடு கூட இருந்த ராஜா இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார், நேசிப்பார். புலம்பல், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கஷ்டங்கள், ஏதோ பிளான் பண்ணுவோம், அதெல்லாம் வாய்க்கணும்னு அவர் கரத்தில் இருக்கு. நாளைக்கு இப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. இனி கொடிய காலங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ஏமாற்றப்படக்கூடாது, அதில் விழுந்து விடக்கூடாது, நீங்களும் சீரழியக்கூடாதுன்னு தான் இப்படி சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இந்த சஞ்சலத்தெல்லாம் சகிக்கணும், சிறுமையெல்லாம் சகிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த சிறுமை கிடையாது. எல்லாரையும் இப்போ நம்ம நேசிக்கிற குழந்தைங்களை மட்டும் தான் சரியான கரெக்டாக எல்லாமே பார்த்துக்குவோம். சரியாக இருக்கா, ஒழுங்காக சாப்பிட்றாளா, நல்லா தூங்குறாளா, நல்லா படிக்கிறாளா. மற்ற பிள்ளைங்களை பார்ப்போமா, அறியாத ஜனங்களை விட்டுருவாங்க. வேதத்தை தெரியாதவங்க, சத்தியத்தை தெரியாதவங்க, ஆண்டவர் ருசிக்காதவங்க, அவங்கள பற்றி இல்லை சொல்லலை. தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க 1 ராஜாக்கள் 11:39 பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தின் நிமித்தம் குடும்பத்தை சிறுமைப்படுத்துவேன். நானும் கூட நிறைய நேரத்தில் அந்த நேரத்தில் அடிக்கடி இந்த சாட்சிகளை சொல்லுவேன். ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் கொண்டு வந்து அனாதையா எப்படிலாம் நம்பி வந்து உண்மை நோக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், தரிசனம்லாம் கொடுத்தீரே, என்னை எப்படிலாம் ஆசீர்வதித்தீரே, எவ்வளவோ காத்தீரே, எவ்வளவோ நல்லவராக இருந்தவரே, ஏன்பா என்னை கைவிட்டி. பிதாவை நோக்கி ஆண்டவர் ஜெபிக்கிற மாதிரிலாம் நான் நிறைய நாட்கள் புலம்பி கலங்கின நாட்கள் உண்டு.
ஆனாலும் அதெல்லாம் சகித்து கடந்து வர, அந்த கட்டத்தை தாண்டி வர, உயர்த்த தேவ நோக்கம், திட்டம், சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய இதெல்லாம் நமக்கு அப்போ புரியாது, குழந்தைகளுக்கு தெரியாதுன்ற மாதிரி. இனி வரும் நாட்களுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு, பரலோகக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்க ருசிக்கணும். இங்கவே உங்களை ஆண்டவர் ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. பிதாவானவர் கொடுக்க பிரியமா இருக்கிறான்னு சொல்லப்பட்டு தேவனுடைய பிள்ளை எங்க இல்லையேன்னு கலங்குவோம். கர்த்தருடைய பிள்ளையிலே எனக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலப்படுத்தினால் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். வாசிங்க 1 ராஜாக்கள் 11:39. இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். ஆமென். அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிறுமை சஞ்சலங்கள் உண்டு. சிறுமைப்படுத்துவேன் குடும்பத்தை. அதுக்கு வர்றதுக்கு காரணம் குடும்பத்தில் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒற்றுமை இல்லை, உண்மை இல்லை, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, விரும்புறது கிடையாது. குடும்பம்னா முதல்ல அங்கே அப்படி இங்கே கொண்டாடணும். முதல்ல வீட்டில் பகிர்ந்துக்கணும். நிறைய குடிகாரங்க இருப்பாங்க, மோசமானவங்க இருப்பாங்க, ஒரு மனைவி மதிக்காதவங்களாக இருப்பாங்க. அவங்கன்னா சொல்லலாம், பகிர்ந்துக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, மனைவி நேசிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையிலே குடும்பத்தை சிறுமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். என்னாலும் அப்படி இராது. 2 சாமுவேல் பார்த்தீங்கன்னா 12 பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பாவத்தினால பிறந்த குழந்தையை பெத்சபால் மூலமாய் இந்த குழந்தையை நான் அடிப்பேன், சாகவே சாவான். குழந்தை அடிக்கிறார், என்ன கதறாரு, ஜெபிக்கிறாரு, மன்னிச்சுட்டு ஆண்டவரே என்ன பாவங்களை மன்னி ஆண்டவரே. மன்னிக்கவே இல்லையா ஆண்டவர். சில காரியங்களை மன்னிக்க மாட்டார், ஒப்பு கொடுத்து மனம் திரும்புற வரைக்கும் மன்னிக்க மாட்டார். கெஞ்சறார் இந்த குழந்தைக்காக. ஆண்டவரே அந்த சம்பவங்களை வீட்டில் போய் படிச்சுப்பார். உமக்கு ரொம்ப பாவம் செய்துட்டு ஆண்டவரே என்ன மன்னி ஆண்டவரே, மன்னி ஆண்டவரேன்னு கேட்கிறார். தேவனுடைய பிள்ளையிலே ஆண்டவருக்கு சத்துருக்கள் தூஷிக்க, நமக்கு விரோதமான நம்ம காரியத்தில் எல்லாத்திலும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். இவங்களா இதுங்களா வார்த்தையை பாரு, இவங்க சண்டையை பாரு, இவங்க பண்ணுறதை பாரு. சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உறவினர் மத்தியிலும், சொந்த பந்தங்க மத்தியிலும், சகோதரிகள் மத்தியிலும், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலும், எப்பொழுதுமே எல்லா இடத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் நாம தூஷிக்கப்படக்கூடாது. சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தாயே. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவர் தான். ரொம்ப அங்கலாய்த்து கலங்கி கதறி செபிக்கிற, கெஞ்சி செபிக்கிறவர் தான். ஒன்னவனே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கிறவர் தான். இருதயத்தில் உண்மையின்படி வாழ்ந்தவர் தான். யாரா இருந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களா இருந்தாலும் அதை சரி பண்ணிடணும். இல்லைன்னா தொடர்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை விசாரிப்பேன், உன் பிள்ளை இடத்துல நான் கேட்பேன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய கோபாக்கினிக்கு கோபத்துக்கெல்லாம் நம்ம ஆளாகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தடைப்படுறதுக்கு காரணம் இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். செய்தாரா இல்லையா? அது எப்பவும் ஆண்டவர் அது ஜீவனை கொடுப்பாரோ நிறைய காத்திருந்து கதறி செபிக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் இறக்க செய்யல, தவறு செய்தது இல்லையா? தூஷிக்க காரணமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்துருவன் ஃபுல்லாக நம்மளே அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான். வாசிங்க, இந்த யோனாவின் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரராக இருந்தாலும் அழைத்தார்னா, எச்சரிக்கிறார்னா, உணர்த்துறார்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் கோபப்பட்டார். பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த எல்லைகளிலோ தேசத்தையோ அவருடைய கோபாக்கினி வாக்கு தத்தங்கள்லாம் கடைசி நாட்களில் சந்திரன் பூமிகளை காணலாம் நடக்கும். அழிவுகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக வேதத்தில் சொல்லிட்டார். ஏதாவது நடக்கும்போது பார்த்துக்கலாம். நாமளும் சேர்ந்துதான் உங்கள் குடும்பமும் நோவா காலத்தில் மாதிரி இல்லைன்னா உங்கள் குடும்பங்கள் காக்கப்படாது. எச்சரிப்பு கேட்கலனா வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு
கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை என்ன? கீழ்ப்படியாமல் விலகி போனால் கஷ்டங்கள் வரும். வாக்குத்தத்தம் ஏற்கனவே உபாமத்தை சொன்ன மாதிரி கட்டளையின்படி நடக்கலை, இருதயத்தின்படி நம்மளை ஆராய்ந்து சோதித்து அதன்படி நடக்கலைன்னா வரும். இந்த யோனாவின் காரியங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வை வேற, அவருடைய பார்வை வேற. நம்மளை குறித்தான திட்டங்கள் சித்தங்கள் வேற, நம்முடைய எண்ணங்கள் வேற. அதை புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகளை. நம்மளை குறித்தான காரியங்கள் இந்த குடும்பத்தில் எப்படி நம்ம சந்ததி நம்ம பிள்ளைகள் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் எட்டுக்குதான். அதே கொர்நேலியுவை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் உன் தர்மங்களும் உன் ஜெபங்களும் தேவ சமூகத்தில் வந்து நினைப்பூட்டுதலாக எட்டுகிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் செய்களும் தேவன் பார்ப்பார். போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த நினிவே பட்டணத்தை அழிக்க கர்த்தர் சித்தமானார், கோபம் கொண்டார். இதை அழிக்கக்கூடாது, இந்த ஜனங்களை கிரியைகளை திருத்தணும், அதுக்காக யோனாவை அனுப்புகிறார். பாருங்க, அவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நிறைய பேருக்கு விலகி போனால் இந்த கஷ்டங்கள்லாம் வரும், இந்த சிறுமை வரும், இந்த சஞ்சலங்கள் வரும். வாசிங்க 12ஆம் வசனத்தை. அதில் 12 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். இது தெரியுது இல்லை? ஆண்டோட சத்தத்துக்கு விலகி போய் நான் ஓடுறேன்னு தெரியுது, கீழ்ப்படிலன்னு தெரியும். அறியாத குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிடலாம், இது இப்படி இருக்கக்கூடாது, இங்கே இப்படி செய்யக்கூடாது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியாதா? இங்கெங்கே இப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆலயம் இந்த இடத்துல போய் அசுத்தமாக்கக்கூடாது, இந்த இடத்துல ஒழுங்காக இருக்கணும், இந்த கண்ணை மூடி ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கணும், வேதத்தை எடுத்து படிக்கணும், ஆண்டவர் உலாவுகிற இடம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், ஆண்டவர் துதிக்கிற இடம். இதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? என் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு. பாருங்க, ஒருத்தரால் எல்லாருக்கும் கஷ்டம். காற்றையும் கொந்தளிப்பும் அனுப்புகிறார். அவங்கெல்லாம் பயபக்தியா கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. இவர் திமுறா இருக்கார், நான் பயபக்திக்குள்ளவன், இப்படிதான் சொல்லிக்குவாங்க. அவர் அறிவார் யார் பயபக்தியா இருக்கிறாங்க. இது என்னால் வந்தது, ஆண்டவர் சத்தத்தை விலகி நான் போகிறேன், என்னை தூக்கி கடலை போட்டுருங்க, கடல் அமைதி ஆகிடும். சாதாரண ஒரு குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்கிறான். எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது தெரியுமா? என் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு. ஆண்டவர் விடமாட்டார் சில காரியங்களை, சில பேரை விடமாட்டார். ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம். நாங்களாக இருந்தாலும் ஊழியக்காரலாக இருந்தாலும் அவர் ஊழியங்களை நாங்கள் செய்யலைனா, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா கொந்தளிப்பு, கஷ்டங்கள், சஞ்சலங்கள், சிறுமைகள் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாமளே வரவிச்சுக்கிற என் நிமித்தம் வந்தது. அதே 2:2 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாதாரணமாக கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஜபத்துக்கு வாங்க, ப்ரேயருக்கு வாங்க, இரவு ஜபத்துக்கு வாங்க, உபா ஜபத்துக்கு வாங்க, நல்லா இருக்கும் போதே வாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இவர் மீன் வயிற்றில் போன பிறகு ஆண்டவர் நோக்கி கதறார். ஏன் அது முன்னே வந்திருந்தா எவ்வளோ கஷ்டங்கள் பாருங்கள். உன் நிமித்தம் எல்லாருக்கும் கஷ்டம், இவர் மீன் வயிற்றில் போய் இருந்து கதறார். ஆண்டவரே நெருக்கத்தில் கூப்பிட்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அந்த துன்பம் வர்றதுக்கு முந்தையே தான் அந்த எச்சரிப்பு. அடித்தாதான் சில பேர், பட்டாதான் சில பேர் வருவாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க. சில நெருக்கடி, அதனால தான் நெருக்கம் உண்டாக்குவேன். சஞ்சலம் வரும், சிறுமை வரும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, அவர் சொல்ற 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். என்ன நினைக்கிறாரு? எல்லாம் உடஞ்சி சோர்ந்து தான் சுயபலத்தான் ஓடுவாங்க, பணத்தை ஓடுவாங்க, டாக்டர் நம்புவாங்க, மனுஷன் நம்புவாங்க. அப்போ எல்லாம் ஆண்டவரேன்னு அப்புறமா வருவாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிலாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் அப்புறமா தான் கடவுளேன்னு வர்றது. முன்னே கூப்பிட்டா சில பேர் அடி கொடுத்தா தான் அடங்குவாங்க. அதில் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. 4 வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். ஆமென். பாருங்க, இது எச்சரிப்பு. உடனே என்ன செய்தாங்க? அந்த சம்பவங்களை போய் பாருங்க. ராஜா முதற்கொண்டு உபவாசித்து எல்லாம் ரெட்டுடுத்தி எல்லாருமே அவங்களுக்கு கிரியைகளை பார்த்து 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியைகளை சீர்படுத்த தான் இதெல்லாம் சஞ்சலங்கள், சிறுமைகள்,
நெருக்கங்கள். புரிஞ்சுக்கோங்க, அவர்களுக்கு செய்வேன்ற கோபத்தில் அழிக்க போகிறேன்றது பாரு. அவர் ஒரு எச்சரிப்பினால் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ஆடு மாடு முத கொண்டு படிச்சு பாருங்க அந்த 3ஆம் அதிகாரத்தெல்லாம். எல்லாருமே சாப்பிடாம இருந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினார்கள். இதுக்காக தான் அந்த நெருக்கத்தையும் சஞ்சலத்தையும் சிறுமையும் ஆண்டவர் உண்டாக்குவார். திருந்துறதுக்காக, மனம் திரும்புறதுக்காக, அவருடைய பிள்ளையை வாழ்றதுக்காக, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான் இப்படியாப்பட்ட சஞ்சலங்கள் அனுமதிப்பார் ஆண்டவர். அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா சகிப்பீங்க. தேவனுடைய பிள்ளையிலே வாசிங்க 4:2 4ஆம் அதிகாரம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்படி தாங்க இருக்காங்க நிறைய ஊழியக்காரங்களாக இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால். நான் சொன்ன வார்த்தை நடக்கலையே, அழிப்பேன்னு சொல்லிட்டு அழிக்காம மனம் இறங்கிட்டாரு அவரு. நம்ம என்ன செய்கிறோம், யாராவது விழுந்துட்டா கஷ்டப்பட்டா என்ன ஆட்டம் போட்டான், என்ன பண்ணான், என்ன திமிரு தெரியுமா, அவனுக்கு வேணும் விழட்டும். இதுதான் மனுஷனுடைய குணங்கள். அவர் பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை பேர் ஜனங்களுக்காக பரிதாபாமல் இருப்பேனோ, பரிதாபியாமல். அந்த கடைசி வசனம் 4ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல வரும். பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கத்தின் தேவன், அவங்களை சீர்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவருடைய கோபத்தை ஊற்றுகிற தேவன் அல்ல. கோபப்படுத்தலான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, துக்கப்படுத்தலான காரியங்கள் நம்ம கையில் இருக்கக்கூடாது, அவரை விட்டு விலகி போகக்கூடாது. இவர் பாருங்க, நான் சொல்றது செய்யலன்ட்டு இவர் போய் ஆமங்க செடியனு கீழே ஒரு உட்காந்துக்கிறார். போயிட்டு, நீ இரக்கமுள்ளவராச்சே, மன உருக்கமுள்ளவராச்சே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாச்சே. இதுதான் மனுஷனுக்கும் ஆண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் மன உருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பேரையும் காப்பாற்றணும், ரட்சிக்க பண்ணணும் தான் அவருடைய இன்னும் தேசத்தின் மேலே மன இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். நிறைய இடத்துல கோபம் உண்டாக்கிட்டு, அதனால தான் அவருடைய கோபம் அக்கினி இறங்கிக்கிட்டு இருக்குது. எல்லைகளில் இப்படிலாம் அசுத்த கிரிகளெல்லாம் ஆட்கொண்டு இருக்குது. நல்ல துதிக்கிற சின்னங்கள் தான் அதை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க. அடுத்ததாக வாசிக்கலாம். ஏசாயா 54:7 பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் உருக்கமான இரக்கங்களால். கைவிட மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் கைவிட்டாங்களே, புறக்கணிச்சிட்டாங்களே, உதவி விசார் இல்லையே, தேற்றுவார் இல்லையே, விசாரிப்பார் இல்லையே. நிறைய பேர் இப்படி புலம்பி ஜெபிக்கிறவங்க உண்டு. ஆண்டோட பிள்ளைகளே, தேவ அன்பு அவங்களுக்கு தேய்ச்சிக்கிட்டே இருக்க. தண்ணி நல்லவர், திக்கற்றவங்களையும், எளியவர்களையும், ஏழைகளையும், கைவிடப்பட்டவர்களையும், உதவியற்றவர்களையும் அவர்களை நான் நேசிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். எல்லாம் இருக்கிறவங்கள சொல்ல வரல. ஏழைகளையும், எளியவர்களையும், சிறுமைப்பட்டவங்களையும், கஷ்டப்படுகளையும், நொறுக்கப்படுகிறவர்களையும் நான் புறக்கணிக்க மாட்டேன். சஞ்சலப்படுத்தினால் மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவனா இருக்கு. மனப்பூர்வம் அவர் செய்யறதில்லை. அவர் பிள்ளைகளா இருந்து நீங்க இருந்தீங்கன்னா சகிப்பீங்க. ஆண்டவர் இன்னும் பற்றி கொள்ளுவீங்க. இன்னும் இந்த உபத்திர கஷ்டங்களை பொறுமையா இருந்து ஆண்டவர் பின்பற்றுவீங்க. யோபு மாதிரி வாசிங்க. அடுத்ததாய் ஏசாயாவில் 48:10 பார்த்தீங்கன்னா, உபத்திரத்தின் குகையில தான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த கஷ்ட நெருக்கத்தில் தான் கடவுளை ருசிக்கிறீங்க, கடவுள் சமத்தில் காத்திருக்க வர்றீங்க, கடவுளை தேட வர்றீங்க, கடவுளை துதிக்க வர்றீங்க. நீ எதிர்காலத்தை குறித்து பிரச்சனைகள், தேவைகள் எவ்வளோ இருக்கு. ராபர்ட் எடுத்தீங்கன்னா வீடு கட்டணும், நீ சகோதரனுக்கு கல்யாணம் ஆகணும், நீ எவ்வளோ தேவைகள் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கடன் தொல்லைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. இவர்கள் மத்தியிலையாவது ஆண்டவர் என்ன செய்யணும்? உண்மையாக தேட பிரயாசப்படணும். எதிலே முழுமனதில்லை, எதிலே உண்மை இல்லை, எதையோ சகிக்கிறது கிடையாது. அதனால்தான் ஆசீர்வாதம் தங்கிறது கிடையாது, பூரணமா இல்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டான உருக்கமான இரக்கம் உள்ளவர், மன உருக்கமா உங்கள் மீது இறங்குவேன். உபத்திரத்தின் குகையிலே தான் உங்களை நான் திறந்து கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரே. யாற்று ஓடும் பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட ஓடி வரும் இல்லையா? ஒரு தகப்பன்கிட்ட தான் ஓடி வரும். அப்படியே நாம என்ன செய்யணும்? தகப்பனை பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். வாசிங்க. அதனால தான் ஏசாயா 22 வெளிப்படுத்தல் 7:14 வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:14 வாசிங்க. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் நிறைய தேவனுடைய பிள்ளைகளாம் பார்த்தீங்கன்னா, பாடுகளையும்
இழப்புகளையும் எல்லாவற்றையும் விட்டு, குடும்பத்தையும் விட்டு, நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் விசுவாசத்தில் வாழ்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிறவங்க, அந்த உபத்திரவங்க நம்ம ஸ்ட்ராங்காக்கும், மகிமையாக்கும், ஸ்ட்ராங் படுத்தும், உறுதிப்படுத்தும், விசுவாசத்தில் பெருக செய்யும். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் இதெல்லாம் சமாளிக்கலாம், இதெல்லாம் முடியும். எவ்வளவுதான் தாங்கிக்க முடியாது, எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? வேதனைகளை தாங்கிக்க முடியாது சொன்னால் அவங்க என்ன இவங்க என்ன நினைப்பாங்களோ? நிறைய காரியங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அதே அண்ணாலும் மாதிரி தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி செபிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்கள் சஞ்சலம் நீங்கணும்னா, உங்கள் சிறுமை நீங்கணும்னா, அவருடைய கட்டளையும் கற்பனை கை கொண்டு நடக்கிறாயோ, அதுக்காக தான் சோதனை. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு சமூகத்தை விலகி போனால் இந்த நெருக்கம் வரும். நம்மளுக்கு கிரியை சரியில்லைன்னா இந்த நெருக்கம் வரும். தங்கள் கிரியினால் ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள் சொல்லப்பட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை அடித்தார். மறுபடியும் எப்போ இஷ்டம் போல வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும். அசட்டை, அசதி, நிர்விசாரம் இதெல்லாம் இருந்தா முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 2:10 பார்த்தீங்கன்னா, தூதர்களுக்கு ஆண்டவர், தேவ தூதர்களுக்கு இயேசு பிறப்பை குறித்து மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, அவருடைய பிறப்பின் நிமித்தம் நமக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் வரப்போகிறார், அதுக்காக தான் வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நற்செய்தி, அவருடைய சத்திய வார்த்தைகள், அவர் பிறப்பின் நிமித்தம் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நேசிக்கிறது கிடையாது, அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். கொஞ்ச நேரம் நல்லா சாப்பிடலாம், நல்லா ஜாலியாக டூர் போகலாம், நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. உள்ளத்துக்குள்ள, ஆவிக்குள்ளே, ஆத்மாவுக்குள்ளே. அது போன வாரம் எடுத்தார் இல்லையா, கம்பீர சத்தம் விட, அந்த நேரத்துக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பில் அதனால தான் 4 நாளில் சொல்ல பிறகு எப்போதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இருக்க முடியாது சந்தோஷமாக, இருதயத்தில் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். பல விதமான பிளான், இப்படி இருப்போம் அப்படி இருப்போம், ஏதோ பிளான் பண்ணுறது, அதெல்லாம் வாய்க்க பண்ணுறது, நம்மளுக்கு வழிகளை வாய்க்க செய்கிறது, நம்ம நடத்தி கொண்டு போகிறது, நம்மளை ஆசீர்வாதமாக வைத்துக்கிறது அவருடைய கருத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் வேதத்தின்படி வாழணும். தேவனுடைய பிள்ளைகளே, வாழாமல், நேசிக்காமல், கை கொள்ளாமல் நீங்கள் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாசிங்க. அதனால் 119ஆம் சங்கீதத்தில் 119:92 பார்த்தீங்கன்னா, வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நேசித்து படிக்கணும். துக்கம் வருதா, நல்ல வேதத்தை எடுத்து படிங்க. பயம் வருதா, கலக்கம் வருதா, வேதனை வருதா, நேசித்து தினமும் வேதத்தை படித்து பாருங்க. அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார், எச்சரிப்பார், உங்களோட உறவாடுவார். துக்கம் யாருக்கு எல்லாருக்குமே பல விதமான துக்கங்கள், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. துக்கங்களை சந்தோஷமாய் நான் மாற்றுவேன், துக்கங்களை நான் சுமக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க அந்த வசனத்தை. 119:92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். எந்த அளவுக்கு தாவீது ருசிச்சிருது பாருங்க. எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்துலையும் எல்லாருமே தேற்ற முடியாது, நேசிக்க மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க, நம்மளுக்கு சஞ்சலத்தை கொடுப்பாங்க, நம்மளுக்கு வேதனை கொடுப்பாங்க. என்ன ஹெல்ப் பண்ணாலும், என்ன நேசித்தாலும், என்ன உதவி செஞ்சாலும் முள்ளாய் நமக்கு வேதனை கொடுக்குறவங்க தான் நிறையா இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. அதே தேவனிடத்தில் நீங்கள் இருந்து பாருங்க, சரியான வழியில் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உறவு தேவனோடு எப்படி இருக்கு? சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவனாக இருக்கு. மிகுந்த வேதத்தை நேசிக்கணும், மனமாட்சியாக இருக்கிற வேதத்தை நேசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நமக்கு துக்கத்தில் ஆறுதல். துக்கத்தில் அழிந்திருப்பேன், வேத வசனம் என்ன மகிழ்ச்சியா இல்லைனா துக்கத்தில். அதனால தான் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாமே உனக்கு வாக்கு தத்தங்கள் வேதத்தில் கொடுத்துருக்கு. கேட்கறதில்ல, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பண்ணி காத்திருக்கிறது கிடையாது, செபிக்கிறது கிடையாது. என்ன ஆண்டவர் ஏன் தடைப்படுது, ஏன் பிரச்சனையா இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிலாம் இல்லாதனால்தான் துக்கம் உங்களுக்கு துக்கத்தை வேதனையாக இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கன்னா 13:6 சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறேன். அன்பை குறித்து சொல்லும்போது எதில் சந்தோஷப்படுற?
அன்பை குறித்து நிறைய சொல்லும்போது சத்தியத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் இருக்கா? வேதம் என் மனமகிழ்ச்சியா இருக்கா? ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவன் கொடுத்த வார்த்தை, உயிர்ப்பிக்கிறதான வார்த்தை, பிழைக்கும்படியான வார்த்தை, காயங்களை ஆற்றுதலான வார்த்தை, விடுதலையான வார்த்தை. நேசித்து வேதத்தை நல்ல தேவனுடைய பிள்ளைங்க படிச்சே ஆகணும். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வாலிய பிள்ளைங்க மத்தியில் எல்லாருமே கேட்குறவங்க, படிக்க தெரியலனா கூட கேட்டு கேட்டு அப்படி மனப்பாடமாகணும். தேவனுடைய பிள்ளைகளே, துக்கத்தில் அது ஆறுதல் கொடுக்கும், உங்களுக்கு உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை தேற்றும், உங்களை எச்சரிக்கும், உங்களை வழிநடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 119 சங்கீதம் 165 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உனக்குள்ள ஒரு கலக்கம், குழப்பம், துக்கம், வேதனை வராது. இப்போ எங்களுக்கு இல்லையா? எங்கள் சூழ்நிலை கஷ்டங்கள் பிரச்சனை இல்லையா? எதிர்பார்ப்புகள் இல்லையா? ஆனாலும் அவருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்தால் துக்கத்தில் அழிந்திருப்பேன்ற மாதிரி மிகுந்த நேசிக்கிறவர்களுக்கு வாசிங்க இந்த வேதம். உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். 119 வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். இடரல் வராது. நேசிக்கணும். சமாதானம் யாரால? மனுஷரால ஆறுதல் படுத்தவே முடியாது. உங்க கலக்கம், பயம், துக்கம் போகாது. உனக்குள்ள சமாதான சந்தோஷம் இருந்தாதான் நீங்க மற்றவங்களை வழி நடத்துவ. குடும்பத்தில் தேவனால் உண்டாகிறது சமாதானம். வாசிங்க யோவான் 14:27 வாசிங்க. 14:27. என் சமாதானத்தையே எப்படி வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த வேதத்தை நேசித்து மிகுந்த நேசித்து ஆண்டுக்குள்ள வாழ்ந்து அவருடைய பிள்ளையா நடந்து கிரியைகளை சரியாக்கி அவருடைய பிள்ளையா எல்லாவற்றையும் சகித்து வாழ்ந்தால் அவர் நடத்துவார். அவருடைய சமாதானம் குடும்பத்தில் ஏன் இல்லை, உலகத்தில் ஏன் இல்லை? சங்கீதம் 122 பார்த்தீங்கன்னா 7 பார்த்தீங்கன்னா, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. இப்போ ரட்சிக்கப்படாதவங்களும் சொல்லிடலாம், சத்தியத்தை தெரியாதுங்க, வேதனை தெரியாதுங்க, கோயில்னா தெரியாதுங்க, அவங்களுக்கு சொல்லிடலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டிலே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, ஐக்கியத்தை விரும்ப மாட்டாங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், சுகம் உண்டாகும். அங்கதான் சுகம் உண்டாகும். குடும்பத்துக்குள்ள முதல்ல கொண்டு வரணும். அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, நாம இருந்தா உனக்கு ஆசீர்வாதம். அவங்க செய்கி கிரிக்கத்தக்க பலன், வாஞ்சிக்கு தக்கதான பலன். இந்த சமாதானத்தை விரும்பணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நீ சமாதானமா இருந்தால் தான் உன் பிள்ளைகளை வழி நடத்துவ, உன் குடும்பத்தை வழி நடத்துவ. எல்லாவித சந்தோஷம் சமாதானத்தால் நிரப்புகிறவர். நிரம்பி இருக்குமா? குடும்பத்தில் சுகம் இருக்கா? சமாதானம் இருக்கா? தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க தான் ஏசாயா வாசித்தீங்கன்னா 29:19 வாசித்தீங்கன்னா, சிறுமையும் எளிமையானவர்கள் மிகவும் கர்த்தருக்குள்ள களி கூறுவார்கள். யாரு? வாசிங்க. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். யாரு? எதுவுமே இல்லைனாலும், யாருமே இல்லைனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. சிறுமை எளிமை இல்லாதவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் மிகவும் மகிழ்ந்து. இந்த சந்தோஷம் யார்? மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆண்டவரால் உண்டாகிற சந்தோஷம், வார்த்தையினால உண்டாகிற சந்தோஷம், அவர் சமூகத்தில் உண்டாகிற சந்தோஷம், அவரை துதிக்கிறதுனால உண்டாகிற சந்தோஷம், சமாதானம். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் சொல்ல கற்றுக்கணும். இருதயத்தை ஊற்ற கற்றுக்கணும். சஞ்சலத்தை ஊற்ற கற்றுக்கணும். சஞ்சலத்தை இருதயத்தை ஊற்றுகிற ஆண்டவரே, நெருக்கத்தை ஊற்றுகிற ஆண்டவரே. மனுஷிட்ட போய் என்ன சொன்னாலும் முடியாதுமா, கொஞ்சம் உதவி அவ்வளோதான், சஞ்சலங்கள் போகாது. கடைசி முடிக்கிறேன். பிலிப்பியர் 4:6-7 வாசித்தீங்கன்னா, அவர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அறிஞ்சிக்கிறார். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்லாம் அறிவார். அவர் நேசிக்கிறார். வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும்
உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமே. இது காத்து கொள்ளலனா, பதறி போகிறீங்கன்னா, சஞ்சலத்தை சகிக்கலனா, தேவனுடைய பிள்ளைகளே சிந்தனை இருதயங்களெல்லாம் காத்து கொள்ள முடியல, அவருடைய சமாதானம் இல்லை, உள்ளத்தில் சுகம் இல்லை, அவருடைய பிள்ளை வாழல, கிரீசையை ஒப்பு கொடுக்கல, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் சகித்து அவருடைய கரம் பிடித்து மனப்பூர்வமாக செய்ய மாட்டார்மா. சின்ன சின்ன காரியங்கள்லாம் முறுமுறுத்து சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டு விட்டு தூரம் போயிடாதீங்க. ஆண்டு விட்டு விலகி போயிடாதீங்க. ஆண்டு அசட்டை பண்ணிடாதீங்க. தேவன் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மளை நிரப்பும்படியாக அவருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நம்மளை ஆட்கொண்டு இந்த வாரம் முழுவதும் தேவனை சந்திக்கும்படியாக கரங்களை தட்டி அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 வருஷத்தின் 9ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அடியனையும் அருமையான உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை காணும்படியாக பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வாரம் முழுவது தேவைகளை சந்தி, அவர்களுடைய பிரயாசங்களை வீணாய் போகாதபடிக்கு கையின் கிரியைகள், ஆண்டவரே மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சாட்சியோடு நிற்க கிருபைத்தான். விசேஷமாய் பலவீனத்தில் வந்திருந்தான், சோர்வோடு வந்திருந்தான், இங்கிருந்து போகும்போதே பலவீனப்படுத்தி சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்தமாய் இந்த நாளிலே அருமையான ரெபேக்கா சிஸ்டருடைய ஆண்டவரே அந்த பிரசவத்திற்காக செபிக்கிறோம். தேவரீர் மருத்துவர் கண்களிலே தயவு கிடைக்க செய்து நீர் ஒருவரே பரம வைத்தியராய் இருந்து தாயும் பிள்ளைமாய் பிரித்தெடுக்கும்படியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் நீர். எல்லா சரீர சுகத்தை பலத்தை கட்டளை சாட்சியோடு நிற்கிற பிள்ளைகளை மாற்றுகிறார். விசேஷமாக இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு சஞ்சலத்தின் மத்தியில் தவிப்பின் மத்தியில் மிகுந்த சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தில் காணப்பட நீ கிருபை பாராட்டு. பலவீனத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளோட பலத்தை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளைங்க, தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்பட நீ கிருபை பாராட்டு. அந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம் அனைவருக்கும் கூட இருப்பாராக.